பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, பிரதமருடனான இந்த சந்திப்பில் என்னென்ன முக்கிய கோரிக்கைகளை முதல்வர் வலியுறுத்த இருக்கார்? டெல்லி செல்வதற்காக பிரதமர் மோடியை டெல்லியில் சந்திப்பதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது வந்திருக்கிறார். 5:10 மணிக்கு அவருடைய விமானத்தில் அவர் புறப்படுகிறார். சென்னையில் அதாவது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நலன் சார்ந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கும்படி பிரதமர் மோடியை சந்தித்து அவர் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கான ஒப்பந்தத்தில் மாநில அரசை நிதி மேலாண்மை செய்ய வேண்டும் என்று உள்ளதாக நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இதனால்தான் மத்திய அரசு இதுவரை பணம் ஒதுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காத காரணத்தால் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் வழங்க வேண்டிய நிதி ஒதுக்கீடும் தமிழகத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பணமும் கிடைக்காமல் இருக்கிறது. இந்த நிதியை உடனே விடுவிக்க வலியுறுத்தி தமிழக அமைச்சர்கள் அதே போல அதிகாரிகள் டெல்லியில் சென்று பலமுறை மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கின்றனர். இந்த நிலையில் மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட பணிகளுக்கும் அதே போல புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்க கோரியும் பிரதமரை நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். நாளை காலை இன்று டெல்லி செல்லும் அவர் நாளை காலை 11 மணி அளவில் பிரதமரை சந்திக்கிறார். இந்த சந்திப்பை முடிந்த போது திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க கோர இருக்கிறார். அதே போல கோரிக்கை மனுவையும் வழங்க இருக்கிறார். விரிவான மனுவையும் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து நாளை இரவு 8 மணிக்கு சென்னை திரும்புகிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.